எனவே உங்களது நோக்கம் தெளிவாக இருக்கட்டும். துயராய்வின் போது நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாமல் ஒரு கேள்வியை துயரர் முன்னால் போடக்கூடாது. வெளியே துயரருக்கு வார்த்தைகளாக நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னால் உங்களுக்குள்ளே இந்த கேள்வியை உச்சரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். துயரரிடம் தவறான ஒரு கேள்வியை எக்காரணம் மட்டும் கேட்டுவிடக் கூடாது என்பதற்காக மனதிற்குள்ளேயே மருத்துவர் அந்த கேள்வியை உச்சரித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இப்போது துயரர் எங்கே நின்று கொண்டிருக்கிறார், இப்போது நாம் என்ன கேட்க வேண்டும், இதற்கு பொருத்தமான கேள்வி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மருத்துவர் பார்க்க வேண்டும். பெரும்பாலும் தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த மருத்துவர்களுக்கு கூறக்கூடிய அறிவுரை என்னவென்று சொன்னால், உங்களுடைய கேஸ் ஷீட்டில் என்னென்ன மிக முக்கியமான கேள்விகளை துயரிடம் கேட்கப் போகிறீர்கள் என்பதற்கான குறிப்புகள் உங்களது துயரர் ஆய்வு ஏட்டில், நீங்கள் துயரரை நிரப்பித்தர சொல்லக்கூடிய அந்த துயரர் ஆய்வு ஏட்டிலேயே உங்க கேஸ் ரெக்கார்ட்லயே அந்த கேள்விகள், முக்கியமான கேள்விகள் வந்துவிடட்டும். அந்த கேள்விகளை மாத்திரமே போக்கஸ் பண்ணி நில்லுங்க. உங்களுடைய துயரரை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வதற்காக மிக அதிகமாக பேசாத துயரர்களிடம் மிக முக்கியமான கேள்வி பட்டியல் என்று ஒன்று உங்களிடம் ஏற்கனவே இருக்கட்டும். அவர் இயல்பாக ஆழமாக அவரது எக்ஸ்பீரியன்ஸை சொல்லாத நிலைகளில் இந்த மிக முக்கியமான கேள்வி பட்டியலை, அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் இவர் என்ன பண்ணாலும் மேல நகரல அப்படின்ற போது மெல்ல 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 அந்த கேள்விகளை நீங்கள் கேட்டு அந்த துயரின் மையம் எது என்று அறிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே இந்த நோயாளிகளை பார்த்திருக்கிறீங்களா என்று அந்த துயரர் கேட்கலாம். எவ்வளவு நாள் சார் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் என்று அந்த துயரர் உங்களை கேட்கலாம். இதெல்லாம் உங்கள் ஈகோவை டச் பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் எதற்காக அவர் கேட்கிறாருன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த சந்தேகம், இந்த அவநம்பிக்கை, இதனுடைய சோர்ஸின் மொழி, அதுக்காக அதுக்குள்ள அந்த கேள்வி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எவ்வளவு நாள் விளையாடும் நினைக்கிறீங்க அப்படின்னு அவரே கேட்டீங்கன்னா, சார் ரொம்பலாம் என்னால செலவு பண்ண முடியாது, இதுக்காக அதிக டைம்லாம் இல்லை, நான் உடனே டியூட்டியில ஜாயின் பண்ணி ஆகணும், எனக்கு உடனே இதுக்கு தீர்வு வேணும். உடனே நீ எந்த பொருளை சொல்றீங்க, ஃபாஸ்ட் இன்ஜெக்ஷன், ஆங்கில மருத்துவம் சார், ஊசி போட்டா உடனே வேலை செய்யுது சார், ஆனா ஹோமியோபதி வேலை செய்யுது சார். அப்படின்னா அதன் மூலமாக அவர் ஏதோ ஒண்ணு சொல்ல வருகிறார். அதை அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் ஈகோவை டச் பண்ணதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். டாக்டர், இந்த மாதிரி நோயாளிகள் ஏற்கனவே நீங்க பார்த்திருக்கிறீங்களா, உங்களுக்கு யாராச்சும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை தீர்த்திருக்கீங்களா என்று கேட்டாலோ, எவ்வளவு நாள் மருந்து எடுத்துக்கிட்டு சார் கேட்டாலோ, இதற்காக நான் என்னென்ன பரிசோதனைகளை எடுக்கணும் சார் கேட்டாலோ, நீங்கள் என்ன என்னிடம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டாலோ, இது நான் எவ்வளவு சார் பணம் தரணும், எவ்வளவு சார் பணம் செலவு தயார் பண்ணி கொண்டு வரணும். ஆக்சுவலி இந்த ஹோமியோபதி எப்படி சார் வேலை செய்யுது, இப்படி நீங்க ஏகப்பட்ட கேள்வி கேட்கறீங்க சார். இந்த கேள்விக்கும் எனக்கு இருக்கிற நோய்க்கு என்ன சார் சம்பந்தம்? இந்த மாதிரியான
கேள்விகளை துயரர் கேட்டால் ஏதோ அவர் உங்களை கேள்வி கேட்பதாக நீங்கள் பர்சனல் ஆகிவிட வேண்டாம். இப்படித்தான் துயரர்கள் பேசுவார்கள். அப்படி எதற்காக அவர் கேட்கிறார் என்பதை அதன் மூலம் அதனையே கேள்வியாக கேட்டு அவருக்குள் நீங்கள் சென்று விட முடியும். இதெல்லாம் மருத்துவரால் ஈகோவை டச் பண்றதாக இருக்கக்கூடிய கேள்விகள் உண்மைதான். ஆனால் இது குறித்து உள்ளே செல்லும் போதுதான் உங்களுக்கு தெரியும் அந்த துயரின் சோர்ஸின் மொழிகள். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஹோமியோபதி மருத்துவராக 35 ஆண்டு காலம் இந்த மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நான் இதை சோர்ஸின் ஐயா ஒண்ணுமே கேட்கலையா? ஒரு தொலைபேசி வந்தால் நம்முடைய வகுப்பு காலி. ஒரு தொலைபேசி வந்துச்சுன்னா அப்படியே கட் ஆயிடும். ஓகே, தொடர்வோம். மன்னிக்கவும், ஒரு தொலைபேசி அழைப்பு நல்லா ஆழமா போயிட்டு இருந்தது தான் யாராச்சும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. எனவே எதை துயரர் கேட்டாலும் அதெல்லாம் நம்முடைய ஈகோ டச் பண்ணதான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதன் மூலம் அவர் என்ன கருதுகிறார் என்று கேட்டால் அந்த அவருடைய எண்ணத்தின் பின்னால் அவரது சோர்ஸே சேர்ந்து பல நேரங்கள் வெளிப்பட்டு எதை கேட்டாலும் அதையெல்லாம் அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டுருந்தோம். மாத்தினோம், அவ்வளவுதான். அவரது மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த கேள்விகள் மூலமாக அவர் வெளிக்காட்டுகிறார் தான் யார் என்று. என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் அந்த மாதிரி பேஷண்ட் இது குணப்படுத்தினது இல்லை, குணப்படுத்தின பத்தலன்ற பதிலே சொல்லக்கூடாது. சரி, இது வரைக்கும் இந்த மாதிரி நோயாளி நீங்க பார்த்திருக்கீங்களா சார்? இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடம் எவ்வளவு நாள் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டாலோ, இந்த மாதிரி நோயாளிகள் நீங்கள் குணப்படுத்துறீங்களா சார்னு கேட்டாலோ, என்னென்ன பரிசோதனை நான் இதுக்காக எடுக்க வேண்டியிருக்கேன் சார் என்று கேட்டாலோ, இந்த மருந்தை நாம் சாப்பிடுவதற்கு என்னென்ன எதிர்பார்க்கிறீர்கள் சவுண்ட் இல்லைங்க. ஓகே, ஆடியோ கட் ஆயிடுச்சு. ஓகே, நன்றி. இதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க?
ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அதை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இப்போ மருந்து சாப்பிட்றது ரொம்ப நாள் ஆகும், ஒரு 4 மாசம் சாப்பிடணும், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய நீங்க கேட்கறது எனக்கு புரியல என்றும் மருத்துவர் சொல்லலாம். அப்போ அந்த துயரர் சொல்லுவார், இந்த கொஞ்ச நாளாதான் சார் இந்த நோயால் நான் துன்பப்பட்டு இருக்கிறேன், ரொம்ப நாள்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லலாம். எனக்கு புரிகிறது. அடுத்து வேற மாதிரி என்ன சொல்லுவாரு பேஷண்ட், எனக்கு புரியுது டாக்டர், மன்னிக்கவும், ஒரு தண்ணி கேட்டாங்க குடிக்க ஒருத்தர். நிறைய தடைகள் நம்ம. ஓகே, இப்படி அவர் எந்த கேள்வி துயரர் கேட்டாலும் அதற்கெல்லாம் நாம் விடை சொல்லிக் கொண்டிருக்காமல் அதை ஏன் அவர் அப்படி யோசிக்கிறாரு என்பதை போனா நமக்கு அந்த கேள்வியின் பின்னால் அவர் என்னவாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த துயரர் ஒரு அமைதியை ஏற்படுத்தும் போது, அமைதியாக நிற்கும் போது பெரும்பாலும் அந்த துயரின் மையத்தை நீங்கள் தொட்டு விட்டீர்கள் என்று பொருள். இந்த அமைதிக்கு பின்னால் அவரது அந்த சோர்ஸ் வெளிப்பட போகிறது என்று பொருள். அந்த துயரின் விருப்பங்கள், அந்த மருத்துவரின் விருப்பங்கள் எல்லாம் ஒத்து செல்லக்கூடிய வகையில் அந்த ஃப்ரீக்குவன்சியோடு, அந்த துயரின் ஃப்ரீக்குவன்சியோடு ஒரு மருத்துவர் இணைந்து செல்லக்கூடிய வகையில் இந்த துயர ஆய்வை டியூன் பண்ணுகிறார் ஒரு மருத்துவர். அவர் அமைதியாக பேசும்போது இவரும் அமைதியாக, அவர் மெல்ல பேசும்போது இவரும் அவர் நிலைக்கு இறங்கி அந்த அமைதியை அனுமதிப்பவராக மருத்துவர் இருக்க வேண்டும். இங்கே மருத்துவர் என்பவர் அந்த துயரல் பேசிக்கொண்டே வரக்கூடிய ஓட்டத்தை ஜஸ்ட் தள்ளி விடுபவர் தான் இருக்க வேண்டும் தவிர புதிதாக கேள்விகளை கேட்டு அவரை நிலைகுலைய செய்து அந்த ஓட்டத்தை தடுத்து விடுவதாக மருத்துவர் ஒருபோதும் அமைந்துவிடக் கூடாது. மிகவும் எச்சரிக்கையாக கையாளப்படக்கூடிய இந்த ப்ராசஸ் மருத்துவரின் தனித்திறனால் உண்மையிலேயே விவரிப்பது எளிது, அதை சாதிப்பது கடினம். மருத்துவரின் திறமையின் காரணமாக இந்த துயர் ஆய்வை மிக பொருத்தமாக கண்டறிந்து தனக்கு தேவையான விவரங்களை எல்லாம் அந்த துயரை முழுமையாக அந்த சோர்ஸ் நிலைக்கு சென்று பேசக்கூடிய வகையில் மருத்துவர் அவரது ஃப்ரீக்குவன்சியோடு இணைந்து செல்ல வேண்டும், பயணிக்க வேண்டும். அங்கே ஏதோ ஒன்று அவருக்கு பின்னால் இருக்கிறது. அவர் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய பல்வேறு செய்திகளுக்கு பின்னால் ஏதோ ஒன்று ஒளிந்திருக்கிறது. இயற்கையின் ஒரு சக்தி உங்கள் முன்னால் அவ்வப்போது வந்து தன்னை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. உடல் அளவில், மனதளவில், உணர்வு மய அளவில் அவருக்குள் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சோர்ஸின் மொழி என்பது மருத்துவரின் முன்னால் எடுத்த எடுப்பிலேயே முழுமையாக வெளிப்பட்டு விடாது. அந்த மருத்துவரின் அவரது துயரின் ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொண்டு மெல்ல அவரது உலகத்திற்குள் பயணிப்பதனூடாக மருத்துவர் அந்த
நோயாளியின் உள்ளார்ந்த சோர்ஸ் எது அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து விட முடியும். அந்த நுட்பத்தை 99ஆம் பக்கத்தில் நாம் இப்போது நிறுத்துவோம். இது சின்னதுரை அவர்களுக்கான நேரம். எனவே வகுப்பறையை தோழர் அவரிடம் ஒப்படைத்து அவருக்கு மாலை நேர வணக்கங்களை என் சார்பாகவும் நம் அனைவரின் சார்பாகவும் உரித்தாக்கி வகுப்பறையை நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். தோழர் தொடரலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நன்றி. வெற்றி செல்வன் ஐயாவுக்கு நன்றி. தொடர்ந்து பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை, மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாம் இப்பொழுது கிளாசிஃபையிங் பேஷன்ஸ் இன்டு கிங்டம், இந்த கிருபாஷினி அம்மா நடத்தின அந்த பாடத்தை ராஜன் சங்கரனுடைய வியூவில் அவருடைய பாடத்தை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் அது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் கிங்டம் தான், அதே மீனிங் தான் இதுவும். அதில் போன வகுப்பில் அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மினரல் கிங்டம், இந்த 3 கிங்டத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நோசோர்ஸ் அவரு மேலோட்டமாக சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு நம்ம அட்டவணைக்கு போயிடலாம். நீங்க கண்டிப்பா இந்த அட்டவணையை எழுதிக்கணும். நான் சொல்ல எழுதிக்கணும். எவ்வளவு பேர் ராஜன் சங்கருடைய சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹோமியோபதி புத்தகத்தை வாங்கியிருக்கீங்கன்னு தெரியாது. நீங்க வாங்கியிருந்தா அந்த புத்தகம் உள்ளவர்கள் இப்ப நான் சொல்லும் போது அதை பார்த்து வெரிஃபை பண்ணீங்க. என்ன அதே தான் அதில் உள்ளதை தான் நான் படிக்க போகிறேன். அட்டவணையில் நீங்கள் எழுத வேண்டியதில்லை, அதை வச்சு படிச்சுக்கலாம். ஆனால் இந்த புத்தகம் இல்லாதவர்கள் அவசியம் இந்த அட்டவணையை நான் சொல்ல நீங்கள் எழுதிக்கணும். இப்பொழுது 4வது கிங்டம் நோஸோட பற்றி நாம் கொஞ்சம் அவர் எப்படி என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்ப்போம். நோஸோட வச்சு எப்படி பேஷண்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. ஒரு நோசோடுக்கான அறிகுறி செயல்முறையில் உள்ளது. ஒரு நோசோடுக்கான அறிகுறி செயல்முறையில் உள்ளது. எப்படி அது? நான் ஒரு காலையில் 5 மணிக்கெல்லாம் பாடம் நடத்துகிறோம்ல, நம்ம 5 to 7. அதில் ஆர்னிகாவை பற்றி ஒரு திருநாவுக்கரசு ஆர்னிகாவை பற்றி சொல்லும்போது இன்ட்ரடக்ஷன் நான் அதை சொன்னேன். அதில் சொல்லும்போது என்னென்னா, அந்த ஆர்னிகாவை இன்டர்கரண்ட் ரெமடியாகவும் துணை மருந்தாகவும் இடை மருந்தாகவும் துணை மருந்தாகவும் கொடுக்கலாம். அதனுடைய டியூரேஷன் 6 நாட்கள் தான். நம்மளுடைய ஆசானுடைய ஹானிமனுடைய மெட்டீரியல் மெடிக்கா பூரா அந்த புத்தகத்தில் அவரே சொல்லியிருக்காரு. அதை எடுத்து நான் படித்து காமிச்சேன். அதை போலவே நோசோடு இருக்குல்ல, நோசோடுகள் எல்லாம் இன்டர்கரண்ட் ரெமடியா இணை மருந்தாகவும் துணை மருந்தாகவும் பயன்படுத்துவதற்கு நாம் பட்டறிவில் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் ராஜன் சங்கர் என்ன சொல்றாருன்னா, நோசோடுக்கான அறிகுறி செயல்முறையில் உள்ளது மற்றும் வாழ்க்கையில் எந்த குறிப்பிட்ட கோலத்திலோ அல்லது பகுதியிலோ அல்லது உதாரணமாக ஒரு நபர் இவ்வாறு கூறலாம். எப்படி? நான் எனது வகுப்பில் முதலாவதாக நிற்க விரும்புகிறேன். நான் எனது வகுப்பில் முதலாவதாக நிற்க விரும்புகிறேன். அவரது ஒரு பொருள் அல்லது கோலமான உயர் பதவியை பெறுவதில் முக்கியத்துவம் இருக்கலாம். இப்படி சொல்றவங்களுடைய அதனுடைய பொருள் என்னன்னா, அவர் உயர் பதவியை பெறுவதில் முக்கியத்துவம் இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க நான் முயற்சி செய்வேன் அப்படிங்கிறது சொல்றத நோசோடுல அவங்க சொல்ல பார்த்துருக்குறோம் இல்லையா?
வாழ்க்கையில் எவ்வாறாயினும் அவர் விரக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் நோசோடு வந்து வாழ்க்கையில் எவ்வாறாயினும் அவரது விரக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் இந்த அவநம்பிக்கையை நாம் கண்டால் அவர் செய்யும் அல்லது உணரும் அனைத்தையும் இந்த ஒற்றை வார்த்தையால் விவரிக்க முடியும். அவநம்பிக்கை தான் நோசோர்ஸினுடைய கீவேர்டு. நான் உங்களுக்கு அந்த பிளான் கிங்டம், அனிமல் கிங்டம், மினரல் கிங்டம் நடத்தும் போது கீவேர்டை சொன்னேன். பிளான் கிங்டத்துடைய கீவேர்டு என்ன? சென்சிட்டிவ் அண்ட் அடாப்டபிலிட்டி இல்லையா? அனிமல் கிங்டத்துடைய கீவேர்டு என்ன? காம்படிஷன் அண்ட் ஸ்ட்ரகிள். நிறைய இருக்கு. அது அந்த அனிமல்னு அதுக்கு மட்டும் உள்ளதுதான். அப்ப ஏமாத்துறது, நயவஞ்சகம் பண்றது, சேலஞ்சு பண்றது, சவால் விடுறது. அதான் சவால். இப்ப நம்ம இதை வச்சு கூட ஒரு இப்போ கேஸு வேலை சொன்னேன். இப்போ அந்த கேஸினுடைய அந்த பொண்ணுனுடைய மாமனார் இறப்புக்கு தான் முந்தா நேற்று போயிட்டு வந்தோம். அதான் நேற்றைய தினம் பாடம் எடுக்க முடியல. அவரு இறந்துட்டாரு. அவர்கிட்ட தான் குழந்தை பெற்று அவர் கையில கொடுத்து சவால் விடணும்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அவர் வயசாகி அவர் சாவுக்கு இது இல்லை, அவர் கீழே விழுந்து காலு ஃப்ராக்சர் ஆகி படுத்த படிக்கலையே சரியாக சாப்பிடாம படுத்த படிக்க வந்து எந்த மருமகள் எனக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது, நானே எல்லாம் பார்த்துக்கணும்னு சொன்னவர். அவர் படுத்த படிக்கணும்னு அந்த மருமகளை எல்லாம் செய்யும்போது அவரே கூனி குறுகி மனநிலையில் அவருடைய கவலை பேசதான் இறந்தாரு. அவருக்கு சாவு கிடையாது. இதுக்கு அந்த நம்ம உயிர் வாழுறது இவங்ககிட்டலாம் நம்ம இந்த இப்போ ஒரு கேஸ் சொன்னார்ல நம்மளுடைய பழைய வெள்ளைச்சாமி, எனக்கு அடிபட்டது பெருசு இல்லைங்க, நான் இவங்களுக்கெல்லாம் பாரமா இருந்துருவோணும்னு பயமா இருக்குன்னு சொன்னாங்களே ஒரு அம்மா. ஆர்னிகா கொடுத்து அவங்களுக்கு வேலை செய்யல, ரெஃபைனஸ் கொடுத்தாரு. அந்த மருந்தினுடைய அந்த மனக்குறி எதை சுட்டி காட்டுதுன்னா ரெஃபைனஸ்ங்கிற மருந்து சுட்டி காட்டுச்சு. அதை கொடுத்து சொன்னா அந்த வழிகளி எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மனக்குறி இவருக்கு இருந்திருக்கு. அதே மனக்குறி. யாருக்கும் நம்ம பாரமா இருந்துடக்கூடாது. அதுவும் மருமகள் வந்து நம்மளை இப்படி கேவலமா பாரமா நினைக்கணும்னு இருந்தாலும் சாப்பிடாமலே செத்துட்டணும். ஒரு வாரத்திலேயே அடிப்பட்ட ஒரு வாரத்திலேயே என்ன பண்ணுது? அப்புறம் போயிட்டு பார்த்துக்கணும். எது சொல்ல வரேன்னா, இன்டர் கரண்ட் ரெமடி ஆர்னிகா இடைமருந்து அவங்க கொடுக்குறது சொல்லணும். அந்த மாதிரி அப்ப இந்த மாதிரி சொல்ற ஒரு இந்த கருத்து இருக்கு தெரியுமா? மனநிலை பிரச்சனை, அவநம்பிக்கை, நோ சோர்ஸ் வந்து இது எல்லாம் அவருடைய கீவேர்டு. அந்த ஆர்னிகாவில் நான் இதை பிளான் ரெமடி அனிமல் ரெமடியில நிறைய கீவேர்டு இருக்கு. பஞ்சகம், சூது, சவால் விடுறது, என்ன அப்புறம் போட்டி, பொறாமை, சண்டை, அடிதடி, இதெல்லாம் அனிமலுடைய அந்த கீவேர்டில் உள்ளது இல்லையா? தாவரத்தை பார்த்தீங்கன்னா சில தாவரங்கள் வெடிக்கும். இந்த வெண்டைக்காயெல்லாம் முத்திச்சுன்னா வெடிக்கும் இல்லையா? லோகநேசியா ஃபேமிலியெல்லாம் அந்த வெடிக்கு சிதறக்கூடிய தன்மை கூடியது. அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்போ அதனுடைய கீவேர்ட்ஸ் வச்சு நம்ம இது பண்றோம். அதே போல இங்க நோசோர்ஸுடைய கீவேர்டு அவநம்பிக்கை, டெஸ்பரேட்லி. அந்த மாதிரி அவரது வாழ்க்கையை பார்க்கும் விதமும் அதற்கு எதிர்வினையாற்றுவதும் எப்போதும் அவநம்பிக்கையானது. வசதியான வார்த்தையின் தேவைக்காக நான் அதை ஒரு செயல்முறை என்று விவரித்தேன். மாறாக கோலம், அதாவது செயல்முறை என்று கோலம் எல்லாமே ஒரு வட்டம், ஒரு ஸ்பியர், இந்த உலக உருண்டைங்கிற மாதிரி ஒரு ஸ்பியர். அது அந்த மாதிரி தன்மை கோலத்தன்மை. அதாவது சுத்தி போய் அதுல சுத்தி எங்க வந்தாலும் வந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்படி உலக உருண்டை என்பது என்ன சொல்லுவோம்ல, சுற்றி அதே இடத்துக்கு வந்துடலாம். அப்ப அது எதை காட்டுக்கிறதுன்னா உலகம் உருண்டை என்பது காட்டு. தட்டைன்னா நீ தொடங்குனீன்னா தொடங்குற இடத்துக்கு வர முடியாது இல்லையா? கோலம் என்பது திரும்ப அதே இடத்துக்கு வந்துடலாம். அவநம்பிக்கை. இந்த அவநம்பிக்கை போய்கிட்டு நல்ல நம்பிக்கையில கூட வாழலாம். இந்த நோய் கழிவுகளிலிருந்து எடுக்கிற மருந்து இன்னொரு மருந்துக்கு துணை மருந்தாகவும் இடைமருந்தாகவும் சப்போர்ட் மருந்தாகவும் செயல்படுறதுங்கிறது பார்த்துருக்கோம். நோசோல்ஸ்ல கூட ஒவ்வொரு மியாசத்துக்கும் ஒவ்வொரு நோசோல் மருந்து இருக்கு. சோரா மியாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சோரினம்
நோசோடு மருந்து. சைக்கோசிஸ் மியாசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மெடோரினம் நோசோடு மருந்து, மெடோரினம். சிபிலிஸ் மியாசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஃபிலினம். டியூபர்குலர் மியாசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூபர்குலினம். இப்படி ஒவ்வொரு மியாசத்துக்கும் நோசோடு மருந்து இருக்கு. இப்போ இந்த நோசோடு மருந்தை ஒரு மருந்து வேலை செய்து நம்ம இதை படிச்சிருக்கிறோம்ல, என்ன கிரானிக் டிசீஸு க்யூர் ஆக மாட்டேங்குது, திரும்ப திரும்ப அது பிரச்சனையாக இவ்வளோ தூரத்தில் வந்துட்டு எல்லா சிம்டம் போயிடுச்சு, இந்த ஒரு 4-5 சிம்டம் மாத்திரம் இது பண்ண மாட்டேங்குது, சாமானியமாக இது மட்டும் போகுது. அந்த இடத்துல என்ன மியாஸ்மேட்டிக்கில் நம்ம மருந்து அந்த மியாஸ்மேட்டிக் நோசோடு மருந்து கொடுத்தா அது சரிப்படுத்தும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆனால் அரசாங்காத அந்த நோயை அடிச்சு இது தீர்த்துடும். ஏன்னா அந்த நோசோடுக்கு அந்த பவர் இருக்கு, நோசோடு மருந்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மியாசத்துக்கும் நோசோடு மருந்து இருக்கு. ஆனால் கீவேர்டு எல்லாத்துக்கும் அவநம்பிக்கைங்கிற தன்மை தான். அந்த கோலத்து தன்மையில திரும்பவும் நம்ம பழைய நிலைக்கு வந்துடலாம் என்பதுதான் அந்த கோலம்ங்கிற ஸ்பியருங்கிறத அவர் சொல்றாரு. எனவே எல்லாமே அவநம்பிக்கையாக இருக்கும்போது தீர்வு சிபிலினமாக இருக்கும். எல்லாம் அவநம்பிக்கையா இருக்கும்போது ரிசல்ட் என்னன்னா சிபிலினம். சிபிலிஸ் வியாசிக்கு தான் சிபிலினம் மருந்து இருக்கு, சிபிலினமாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் காரணமாக அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை மட்டுமே அவநம்பிக்கையான உணர்வை வலியுறுத்தும். அவநம்பிக்கையான வலியுறுத்தும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை குறிப்பிட்ட என்ன காரணத்துக்கு அவநம்பிக்கை அது வலியுறுத்தும். எது? நோசோடு மருந்து. இப்போ இதில் மியாஸ்மேட்டிக் என்னன்னா நோசோடு உங்களுக்கு இல்லையா, எதுவும் சிபிலிட்டிக்கு தான், ஆன்டி சிபிலிட்டிக் ரெமடிங்க தான் நோசோடு மருந்துகள்லாம். சிபிலிட்டிக்கு தான் சிபிலிஸ் வியாசத்தினுடைய மருந்து. இது வரையும் நம்ம 6 கிங்டத்தில் இந்த 4 கிங்டம் ராஜன் சங்கர் சொல்லியிருக்கிறாரு, 4 கிங்டத்தை நம்ம பார்த்துருக்குறோம். இதில் சார்கோட்ஸு சுரப்பு நீர்களும் சுரப்பு பால்களும் பெரும்பாலும் அனிமல் கிங்டத்தை வலியுறுத்தும். ஏன்னா அனிமல் கிங்டத்திலிருந்து தான் சுரப்பு பால் சுரப்பு நீர் இதெல்லாம் நம்ம இது பண்ணியிருக்கிறோம் இல்லையா. அது மாதிரியா இம்பாண்டரபிளியா வந்து என்ன, அது கண்ணுக்கு தெரியாத என்ன கண்ணுக்கு புலப்படாத அந்த எக்ஸ்ரே ரேடியோ இந்த கதையிலேருந்து இருக்கும்போது அதனுடைய கீவேர்டு என்னங்கிறத தெளிவாக நமக்கு இன்னும் புலப்படவில்லை. ஆனால் மருந்து புரிவிங்கில் ஒரு சில மருந்துகள்லாம் புரிவிங்க இருக்கு, அதை படிக்கும்போது நம்ம அதோடைய தெரியும். அதற்கு அந்த கண்ணுக்கு புலப்படாத கண்ணுக்கு தெரியாத சக்தி கொண்ட அப்படி ஒரு தன்மை இருக்குல்ல, அதுதான் அதுக்கு கீவேர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி இப்போ இது வரலையும் நம்ம இந்த 4 கிங்டத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது நீங்கள் நோட்டை தயாராக அட்டவணை போட்டு வைக்கிறதுக்கு போடு வச்சு ரெடி ஆகுங்க. நான் எப்படி போடணும்னு சொல்கிறேன். என்ன, அதாவது ரூல்டு நோட்டு வச்சுருந்தீங்கன்னா மார்ஜினை சீரியல் நம்பருக்கு விட்டுருங்க. மார்ஜினை மீதி பகுதியை 4 பாகமாக பிரிச்சிங்க. 4 பாகமாக, அதாவது ஃபஸ்ட்டு வந்து கேரக்டர் ஹெட்டு அப்படின்னு கேரக்டர் ஹெட்டு, 2வது பிளான்ட் கிங்டம், 3வது அனிமல் கிங்டம், 4வது மினரல் கிங்டம். 4 பாகமாக கோடு போட்டுங்க நீட்டாக. குறுக்கு கோடு ஒவ்வொரு தலைப்பும் 18 தலைப்பில் சொல்லியிருக்காருன்னு சொன்னால உங்களுக்கு. என்ன 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 தலைப்பு. சாரி 16 தலைப்புல 16 தலைப்புல சொல்லியிருக்கிறார் இல்ல அந்த கேரக்டர் ஹெட்டு, கேரக்டர் தலைப்பு. அதை சொன்ன பிறகு இந்த கீவேர்டு பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் மினரல் கிங்டத்துல எழுதின பிறகு என்ன அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். அன்ரூல்டு நோட்டா இருந்தா ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது எழுதுக்கலாம். அடுத்த கேரக்டர் ஹெட்டு. நீங்க ரூல்டு நோட்டா இருந்தா அது முடிஞ்ச பிறகு அடுத்த லைனை விட்டுட்டு அடுத்த லைன்ல எழுதுங்க. அந்த மாதிரி
அந்த மாதிரி உங்க நோட்டுல இந்த அட்டவணை எழுதுறதுக்கான இதை போட்டுங்க. அதுல தலைப்புகள், அதான் கேரக்டர் ஹெட்டு, பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மினரல் கிங்டம், இதை நீங்க ஈக்குவலா அந்த 4க்கு ஈக்குவலா கோடு போட்டு இது பண்ணீங்க. சீரியல் நம்பர் 1 அது மார்ஜின்ல வந்துருது இல்லையா? அந்த மீதி இருக்கிற பகுதியை 4 பாகமா பிரிச்சு ஈக்குவலா கோடு போட்டுங்க. போட்டுக்கிட்டீங்களா? முதல் தலைப்பு கேரக்டர் ஹெட்டினுடைய முதல் தலைப்பு 1ன்னு போட்டு, சீரியல் நம்பர்ல 1ன்னு போட்டு, முதல் தலைப்பு கேரக்டர் ஹெட். அதுக்கு கீழே என்ன எழுதுறீங்க? கீவேர்டு. கீவேர்டு முதல் தலைப்பு கீவேர்டு கேரக்டர் ஹெட். அதற்கு நேரா பிளான் கிங்டத்துல சென்சிட்டிவ் அண்ட் அடாப்டபிலிட்டி. சென்சிட்டிவ் அண்ட் அடாப்டபிலிட்டி. இதுல இங்கிலீஷ்ல ஏதாவது ஸ்பெல்லிங்ல என்ன? தமிழ்ல ஏதாவது இதுக்கு மீனிங் வேணும் அப்படின்னு சொன்னா கேளுங்க. நம்ம தமிழ் மீனிங்கும் எழுதிக்கலாம். கீவேர்டுங்கிறதுக்கு கீழே நீங்க முக்கிய வார்த்தை அப்படின்னு எழுதிக்கலாம். முக்கியமான வார்த்தை கீவேர்டு. அதுக்கான சென்சிட்டிவிட்டி அண்டு அடாப்டபிலிட்டி. உணர்திறன். சென்சிட்டிவ்ங்கிறது உணர்திறன், அடாப்டிவிட்டி இணக்கம், இணைந்து போகுது இல்லையா? அடாப்டிவிட்டி. அடாப்டிவ்னா தகவமைப்பு, தகவமைத்து கொள்வது அப்படின்னு எழுதுறது தான் சரியான இதா இருக்கும். தகவமைத்து கொள்வது. புயல் காற்று அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, மழை அடிச்சாலும் சரி, எந்த சூறாவளி வந்தாலும் சரி, இது ஓடி ஒழிய முடியுமா? தாவரம் அதே இடத்துல வேர் விட்டு அதே அந்த இடத்த நீரை எடுத்து அந்த மண்ணில் இருக்கிற உணவை எடுத்து சாப்பிட்டது கழிவுகள்லாம் நீக்கி பூ போத்து காய் காத்து நமக்கு கனி கொடுக்குது. அதே இல்லை, அதை விட்டு நகர்றது இல்லை. அதோடு மட்டும் தாம் வாழ்வதில் மட்டும் பல உயிர்களை அந்த மரத்திலிருந்து பல உயிர்களை காப்பாற்றி வாழ வைக்கிறது தன்மை அந்த பிளான்ட் கிங்டத்துக்கு உண்டு. அப்ப வெயில் அடிச்சாலும் தன்னை எப்படி மாத்திக்கணும், அதுக்கு தக்கபடி மழை அடிச்சாலும் எப்படி மாத்திக்கணும், பனி அடிச்சா எப்படி மாத்திக்கணும், குளிர்காலத்துல எப்படி மாத்திக்கணும், சூறாவளி வந்தா எப்படி மாற்றிக்கணும், என்ன இப்படி தன்னை மாற்றிக்கொள்ள, அதான் அடாப்டபிலிட்டின்னு சொல்றது, தகவமைத்து கொள்ளும் தன்மை அப்படிங்கிறது. அதுக்கு நேரா இதுங்க கீவேர்டுக்கு நேரா அனிமலுக்கு காம்படிஷன் அண்ட் ஸ்ட்ரகிள். போட்டி, பொறாமை, சண்டையிடுதல், சண்டையிட்டுக் கொள்ளுதல் நிறைய இருக்கு. நீங்க அதையும் கூட எழுதிக்கலாம். போட்டி, பொறாமை, சண்டையிடுறது, என்ன ஏமாத்துறது, வஞ்சகம் பண்றது, சூது செய்யறது. மனிதனும் ஒரு சோசியல் அனிமல். மனிதனுடைய இதுவும் அதுல அமையுது. ஏன்னா மனிதனும் ஒரு சோசியல் அனிமல். அப்ப அனிமலுக்கு உள்ள அனிமல் கிங்டத்துக்கு உள்ள தன்மையும் இருக்கும் இல்லையா? இதுவும் குடும்ப தாவரங்களும் நிறைய குடும்பங்கள் இருக்கு. என்ன நம்ம சித்தர்கள் சொல்லி வச்ச மாதிரி பனை குடும்பம், திணை குடும்பம், சுரை குடும்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ராஜன் சங்கரன் கண்டுபிடிச்சது மாதிரி என்ன லோகதனேசியா ஃபேமிலி, கம்போசிட் ஃபேமிலி, பேப்பரேசியா ஃபேமிலி, அனகாடியா ஃபேமிலி அப்படின்னு இந்த ஃபேமிலிலையும் இருக்கு. அதே போல அனிமல்லையும் ஃபேமிலி இருக்கு. பூனை குடும்பம், யானை குடும்பம், நாய் குடும்பம், என்ன இப்படி இருக்கு, கழுதை குடும்பம் அப்படின்னு. புரியுதா? இன்னைக்கு ஒரு செய்தி, ஒரு கார் ஷெட்டுக்குள்ள சிறுத்தை புலி போயிடுச்சு. அது உள்ளக்கு 4 பேர் மாட்டிருக்காங்க. சிறுத்தை புலி வெளியில போக மாட்டேங்குது. இவர்களும் பயந்துகிட்டு இருக்காங்க. டிவியில நியூஸ் ஓடுது. இந்த குடியாத்தம் வாணியம்பாடு இந்த பகுதியில நினைக்கிறேன் அது. இப்படி அப்ப பூனை குடும்பத்தை சார்ந்தது சிறுத்தை. சிங்கம், புலி, சிறுத்தை எல்லாம் பூனை குடும்பம். அதுக்குன்னு ஒரு தன்மை அப்படி மெதுவா பாஞ்சு அப்படியே தாக்குதல் நடத்துறது. இந்த தன்மை மனிதருக்கும் உண்டு இல்லையா? அதான் அனிமல் கிங்டத்துல போட்டி, பொறாமை அப்படிங்கிறது கீவேர்டுனுடையது. அடுத்து மினரல் கிங்டத்துக்கு நேரா எழுதிங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் இமேஜ். அமைப்பு, கட்டமைப்பு. ஸ்ட்ரக்சருங்கிறது கட்டமைப்பு, இமேஜ்
இமேஜினா இந்த கற்பனையில மிதக்கிறதுன்னு சொல்றோம்ல, கற்பனையில மிதக்கிறது. அது மட்டும் இல்ல, தன்னை ஒரு பெரிய இதா காமிக்கிறது, அட்ராக்டிவா காமிக்கிறது, அட்ராக்டிவா காமிக்கிறது. நீங்க நார்மலா குளிச்சுட்டு நார்மலா நார்மலா சட்டையெல்லாம் எல்லாரும் அயன் பண்ணி தான் போடுவாங்க. இந்த அயன் பண்ணி போடலன்னா கூட மினரல் கிங்டத்துக்கு வராது. யாரெல்லாம் நீட்டா அயன் பண்ணி பவுடர் அடிச்சு அப்படியே என்ன ஃபேர் லெவலி எல்லாம் போட்டு பவுடர் அடிச்சு அப்படியே ஷேவ் பண்ணி நல்லா இது பண்ணி டை கட்டிட்டு அப்படியே இது மினரல் கிங்டத்துல அமையும். அப்படியே சட்டை கண்ணாமண்ணான்னு போட மாட்டாங்க. பூ போட்ட சட்டை, புலி சிங்கம் போட்ட சட்டை அதெல்லாம் போட மாட்டாங்க. அப்படி கோடு கோடா ஸ்ட்ரக்சரா கட்டம் போட்ட சட்டை என்ன ரொம்ப பார்க்கறதுக்கு அப்படியே நீட்டா இருக்கும். நல்லா அப்படி அந்த மாதிரி இது அதெல்லாம் மினரல் கிங்டத்துல வரும். இந்த மாதிரி இந்த முதல் இது முடிஞ்சிச்சு கீவேர்டு இல்லையா. ரெண்டாவது இது அதுக்கு நேரா நீங்க அன்ரூல்டு நோட்டை தான் அதுக்கு நேரா கோடு போட்டுக்கணும். போட்டு கீழே ரெண்டாவது எழுதிங்க மேனர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். கீவேர்டுக்கு கீழே ரெண்டாவது தலைப்பு. எந்த தலைப்பு? கேரக்டர் ஹெட்னு சொல்றோமே, அதுல ரெண்டாவது தலைப்பு மேனர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங், ஆடை அணியும் முறை. ஆடை அணியும் முறை. அதுக்கு நேரம் வாங்க பிளான்ட்ல, பிளான்ட்டுக்கு அதுக்கு நேரம் பிளான்ட்ல எழுதிக்கணும் சென்சிட்டிவ், அந்த தலைப்பு எழுதிக்கணும். கீழே ஃப்ளவரி, பூ போட்ட சட்டையா போடுவாங்க. உணர்திறன், சென்சிட்டிவ் உணர்திறன் சட்டையா போடுவாங்க. பூ போட்ட ஃப்ளவரி. அதுக்கு கீழே இர்ரெகுலர் பேட்டர்ன், இர்ரெகுலர் பேட்டர்ன் கச்சா மசான்னு கோடு போட்ட மாதிரி இருக்கும். என்ன ஒரு செடி வெடி அப்படியே இது மாதிரி இருக்கும். அப்படியே புல் புண்டு முளைக்கிற மாதிரி இமேஜினரி இதாக இருக்கும். அப்படி இர்ரெகுலர் பேட்டர்ன். இது மூணும் பிளான்டிங். அடுத்து அப்படியே வாங்க மேனர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு அனிமலுக்கு என்ன? ஆக்டிவிட்டி ஆர் டல்லு. ஆக்டிவிட்டி ஆர் டல்லு பட் டிஃபரன்ஸ் அனிமல்ஸ் இன் ட்ரெஸ். பட் டிஃபரண்ட் அனிமல்ஸ் இன் ட்ரெஸ். ஸ்னேக்கு, ரிங்ஸு, அதாவது பாம்பு அப்படி சுற்றிட்டு இருக்க மாதிரி அப்படி ஒரு ட்ரெஸ் போடுறது, புலி முகம் உள்ள ட்ரெஸ் போடுறது, சிங்க முகம் உள்ள ட்ரெஸ் போடுறது. என்ன ஆஞ்சநேயர் ட்ரெஸ் போடுறான் தெரியுமா? ஆஞ்சநேயர் முகம் போட்ட ட்ரெஸ் போடுற அது அனிமல் கிங்டத்துல ட்ரெஸ்ஸிங் இதுதான் வரும். ஆஞ்சநேயர் முகம் மாதிரி போட்டு என்ன இது எல்லாம் இப்படி வரும். இதுதான் இது அனிமலுடைய இதுல என்னன்னா அட்ராக்டிவ் ஆர் டல்லு பட் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் இன் ட்ரெஸ். அதுல பிராக்கெட்ல ஸ்னேக், ரிங்ஸ் எக்ஸெட்ரா அப்படி இருக்கும். கழுத படம் போட கூட பனியன் போடுவாங்க, டிஷர்ட் போடுவாங்க, அந்த மாதிரிலாம். இந்த இது அதுக்கு நேராக மினரல் வந்துருங்க. மேனர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ல மினரல் அதுக்கு நேரம் எழுதுங்க. ஸ்ட்ரக்சர்டு கட்டமைக்கப்பட்ட முறை. பேட்டர்ன், பேட்டர்ன் ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்ன். அதுக்கு கீழே செக்ஸ், சிஹெச்இ செக்குடு போட்ட அப்படி சொல்றோம்ல, என்ன கோடு கோடுவா கட்டம் கட்டமா போட்டது அதான் செக்குட். பிளெயின், பிஎல்ஏஐஎன் பிளெயின். அப்புறம் சிம்மரி, சிம்மரினா அப்படியே ரெகுலரா சமச்சீரா இருக்கிறது சிம்மரின்னு சொல்றது. இப்படி ட்ரெஸ் போடுவாங்க. மேனர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இந்த 3 கிங்டத்துக்கும் இப்படி இருக்கும். அடுத்த கேரக்டர் ஹெட்டுக்கு வந்துருங்க. மூன்றாவது தலைப்பு 3 போட்டு அதுக்கு நேரம் கோடு போட்டுக்கலாம். ரூல் நோட்டை தான் ஒரு லைனை விட்டுட்டு அடுத்ததுக்கு வந்துடணும். ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷனுங்கிறது என்ன? தொழில், தொழில். அதற்கு நேரம் பிளான்ட், என்ன தொழில் செய்வாங்க அவங்க? ஆர்டிஸ்ட், நர்சஸ்,
நர்ஸ் வந்து பிளான் கிங்டத்துல வராங்க பாருங்க. அப்ப அவங்களும் சென்சிட்டிவ் அண்ட் அடாப்டிவிட்டி. ஆமா, நர்ஸ் மட்டும் இல்ல, டாக்டரும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு தான் நாங்க ஒரு கோரிக்கை கூட வச்சிருக்கிறோம். எந்த ஒரு பேஷண்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த டாக்டரு அவங்கள தொட்டு பார்த்து, அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அவங்க காலில் அடிக்க அப்படியே ஸ்மெல் அடிச்சாலும் அதை அப்படியே தொட்டு கழுவி கட்டு போடணும். இந்த மனநிலை நம்ம நாட்டு நர்ஸுகளுக்கு டாக்டர்களுக்கு சொல்லி கொடுத்தது வெள்ளைக்காரன் தான். வெள்ளைக்காரன் தான் இந்த மருத்துவத்தை இப்படி பார்க்கணும் அப்படின்னு. தொழுநோயாளிகளை தொட்டு மருத்துவம் செய்யணும். நம்ம அன்னை, அவங்க பேர் என்ன, தெரசா, அன்னை தெரசா தொழுநோயாளிகளை தொட்டு மருத்துவம் செய்தவங்க தெரியுமா? அவங்க மதமாற்றம் வந்திருக்காங்கன்ட்டு நேருகிட்ட சொல்லி கையும் கலவாம, அப்படியா அவங்க மதம் மாற்றம் பண்றதான்னா இந்த இன்னைக்கே நான் அவங்கள நாடு கடத்திடுறேன் அப்படின்னு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சிந்தனை காவி சேர்ந்து கூட்டம், பக்தி கூட்டம் அப்படின்னு சொல்லணும். அதையும் சொல்லலாம், அவங்களுக்கு தான் இந்த மாதிரி புத்தி இருக்கும். என்ன இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கு, அன்னை தெரசா வந்து மதம் மாற்றம் செய்ய வந்திருக்காங்க, நாம மதம் மாற்றம் செய்யக்கூடாது. இந்த மதம் மாற்றங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கணும். மதம் மாற்றத்தை பத்தி ஏன் சொல்றேன்னா, மதம் மாறக்கூடாதுன்னு எவனுக்கும் சொல்லக்கூடாது. மதம் மாறுது மாறாதது அவனுடைய சுதந்திர உரிமை. ஒருத்தன் மதம் மாறுறான்னு, இப்ப இந்து மதத்தை விட்டு நான் வேற மதத்துக்கு மாறுறாங்கன்னு வச்சுக்க, இந்து மதத்துல யோக்கியதையே இல்லை, சகோதரத்துவம் இல்லை, சமத்துவம் இல்லை. ஒரு இந்து இன்னொரு இந்து அவமானப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், தொட்டா குளிக்கிறான், கேவலப்படுத்துறான். தூக்கி எறிஞ்சிட்டு அம்பேத்கர் மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு வேற மதத்துக்கு போறதுக்கு அவனுடைய உரிமை உண்டு. அதை கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொருத்தருக்கு என்ன உரிமை இருக்கு? இது தனி சாப்டர். நம்ம ஒரு நாளைக்கு இதை உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடத்தணும். மனு தர்ம சட்டத்தையும் மத இந்த மாதிரி இதெல்லாம் நடத்தணும். அப்ப போகும்போது என்னன்னா, நேரு கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போறாங்க. அன்னை தெரசா எங்க மேற்கு வங்காளத்துல கல்கத்தா பகுதியில தொழில்நூல பெரிய ஹாஸ்பிட்டல் மாரி டென்ட் மாரி கட்டி அங்க தொழுநோயாளர்களை வீட்டிலிட அவங்களுக்கு மருத்துவம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய துணை, அவங்களுடைய அன்னை தெரசாவுடைய உதவி செய்வர்கள்லாம் அன்னை தெரசா மாதிரியே வெள்ளை இது அந்த ப்ளூ பார்டர் ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்க முடியல யாருன்னு. அப்புறமா அவங்க தான் இவங்க தான் அன்னை தெரசான்னு காட்டினாங்க. அந்த நேரம் ஒரு தொழுநோயாளிக்கு அவங்களுடைய இதெல்லாம் தொடச்சி இதை எடுத்துட்டு மருந்து போட்டுட்டு இது போட்டுருக்காங்க. இதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும், அடாப்டிவிட்டி வேணும், என்ன சென்சிட்டிவ் வேணும். இதா தகவலை பற்றி சொல்லுற நோயாளி இவங்களுக்கு இப்படிதான் இருப்பாங்க, இவங்களுக்கு நம்ம பொறுத்திருந்து மருத்துவம் செய்யணும் அப்படிங்கிற தன்மை வேணும். வருமா? இந்து குணம், இந்துத்துவ குணத்துல உள்ளவர்களுக்கு அப்படி வருமா? தொட்டா தீட்டுன்னு சொல்லக்கூடியவனுக்கு அப்படி வருமா? அவர்கள்லாம் டாக்டருக்கு படிக்க கூடாதுங்கிறது நாங்க ஒரு தீர்மானமே வச்சிருக்கோம், கோரிக்கை வச்சிருக்கோம். எவனெல்லாம் தீண்டாமை கடைபிடிக்கிறார்களோ அவர்களை டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தடை செய்ய வேண்டும் அப்படின்னு. ஆனா அவன் தான் டாக்டருக்கு படிக்கிறான், நம்மளை படிக்க விடாம நீட்டு கொண்டு வந்து வச்சுட்டு பண்றான். அது ஒரு பக்கம். அப்ப இந்த பிளான்ட் கிங்டத்தினுடைய தொழில் ப்ரொஃபஷன் என்ன, ஆர்டிஸ்ட், நர்சஸ். அதுக்கு நேரம் அனிமல் கிங்டத்துக்கு வாங்க. ப்ரொஃபஷன் தொழில் அட்வர்டைசிங். அனிமலுடையது என்ன, அட்வர்டைசிங், காம்படிஷன், அட்வர்டைஸ் பண்றது, விளம்பரம் பண்றது, போட்டி, தொழில போட்டி இருக்குது இல்லையா? அதே மாதிரி அதுக்கு நேரம் மினரல் கிங்டத்துக்கு வாங்க, ப்ரொஃபஷன் போட்டு. அக்கௌண்ட்ஸ் பாருங்க, இந்த மினரல் கிங்டம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் என்ன கால்குலேட்டர் மாதிரி வரும், கால்குலேஷன் பண்றவங்க கணக்காளிகள் மாதிரி இருக்கும். அக்கௌண்ட்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, மேனேஜ்மெண்ட், அப்படியே கீழே வரும்னா கீழே எழுதிங்க. மேனேஜ்மெண்ட், ஹவுஸ் பில்டர்ஸ், என்ஜினியர்ஸ்,
பர்ஃபார்மர்ஸ் பிராக்கெட்ல எழுதிங்க, இன்ஜினியர்ஸ் பர்ஃபார்மர்ஸ். இன்ஜினியர்ஸே நிறைய இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. இதுதான் அவர்களுடைய தொழில். அதோட கோடி போட்டுங்க, தொழில் நோட்டம்னா ஒரு லைனை விட்டுருங்க. அடுத்த 4வது தலைப்பு, கேரக்டர் ஹெட்ல 4வது தலைப்பு என்னன்னா பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். அவங்களுக்கு எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுகள் வரும் கிங்டத்துல, எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அவங்க என்ன கிங்டம் சொல்லிக்கலாம் இல்லையா. கிளாசிபிகேஷன் ஆஃப் கிங்டம், டிஃபரன்சியேஷன் ஆஃப் கிங்டம் அப்படின்னு. அடுத்தது பிளான்ட்டுக்கு வாங்க, என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னு. ஹே ஒயர், HAYWIRE, ஹே ஒயர். ரவுண்டட் வாண்டரிங், ரவுண்டா இருக்கும் அவங்க கம்ப்ளைண்ட். வாண்டரிங், இடம் விட்டு இடம், வெளி வழின்னு வச்சுங்களேன், இடம் விட்டு இடம். பல்செட்லாம் இருக்குல்ல, வழி இடம் விட்டு இடம் மாறும்னு ஒரு கீ சிம்டம் இருக்குல்ல பல்செட்டில், அது பிளான் கிங்டம் இல்லையா. வாண்டரிங். டிஸ்கிரிப்டிவ், சாரி, ஆமா டிஸ்கிரிப்டிவ், அட்ஜஸ்டிங், சிம்டம்ஸ் டிஸ்கிரைப்டு, ஒரு வாசகம் மாதிரி இருக்கு அப்படியே எழுதிங்க அதுக்குள்ளேயே, அந்த கட்டத்துக்குள்ளேயே. சிம்டம்ஸ் டிஸ்கிரைப்டு ரேண்டம்லி அண்ட் நாட் கம்ப்ளீட்லி. இது எழுதிட்டு பிராக்கெட்லேயே தொடர்ந்து எழுதுங்க, பிராக்கெட் ஒன்று போட்டுங்க. ஆஃப் அன் ஈவன் intermingled with other people's complaints. Often even intermingled with other people's complaints. People எல்லி போட்டு அப்பாசி போட்டு எஸ் போடுங்க, ஈக்கு அடுத்தது எஸ் போட்டுறாதீங்க, அது புளூரல் மாரி ஆயிடும். இது பிளான் கிங்டத்தினுடைய பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட். அனிமல் கிங்டத்தினுடைய பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட் என்ன, அதுக்கு நேரம் அந்த கட்டத்தில் எழுதிங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. இது இன்னொருக்கா சொல்லுங்க, அந்த பிளான் கிங்டம் இது. வைக்க. ஹே ஒயர், HAYWIRE, ஹே ஒயர். அதுக்கு இங்கே எழுதுங்க. ரவுண்டட் வாண்டரிங், டிஸ்கிரிப்டிவ், DESCRIPTIVE, டிஸ்கிரிப்டிவ், டிஸ்கிரிப்டிவ்னா என்ன, விளக்கமான. டிஸ்கிரிப்டிவ்னா விளக்கமான. வாண்டரிங்னா அலைந்து தெரிவது, இடம் விட்டு இடம் மாறுறது, வாண்டரிங். அட்ஜஸ்டிங், சரி செய்தல், டிஸ்கிரிப்டிவ், அட்ஜஸ்டிங், அடுத்தது சென்டென்ஸ் படி அதே சிம்டம்ஸ் டிஸ்கிரைப்டு ரேண்டம்லி அண்ட் நாட் கம்ப்ளீட்லி. சிம்டம்ஸ் டிஸ்கிரைப்டு ரேண்டம்லி அண்ட் நாட் கம்ப்ளீட்லி. அறிகுறிகள் தோராயமாக விவரிக்கப்பட்டுள்ளன மற்றும் முழுமையாக இல்லை. அறிகுறிகள் தோராயமாக விவரிக்கப்பட, முழுமையாக இல்லை. எதுல, பிளான் கிங்டத்தில் இப்படி இருக்கும். அறிகுறிகள் முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளன மற்றும் முழுமையாக இல்லை. பிராக்கெட்ல என்ன, ஆஃபன் ஈவன் இன்டர்மிங்கிள்டு வித் அதர் பீப்புள்ஸ் கம்ப்ளைண்ட். என்ன சொல்லுது, பெரும்பாலும் மற்றவர்களின் புகார்களுடன் கூட. இதுதான் பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பிளான் கிங்டத்துல. அனிமல் கிங்டத்தினுடைய பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த கட்டத்துக்கு வந்துருது. அதுல எழுதிங்க வித் ஃபீலிங், அதோட ஃபீலிங் இருக்கும். எது, கம்ப்ளைண்டோட வித் ஃபீலிங். வலியோ இல்லையா, வேற ஏதோ எரிச்சலா இருக்கு, வலியா இருக்கு, அப்படியே நம்னஸா இருக்கு, அந்த மாதிரி இது இருக்கும் இல்லையா, வித் ஃபீலிங். அனிமேட்டட்,
அடுத்தது கீழே எழுதிங்க. அட்டென்ஷன் சீக்கிங். அட்டென்ஷன் சீக்கிங். ACWKING. கவனத்தை கோரும்னு அர்த்தம். அடுத்தது வார்ம், சூடான. வார்ம். அடுத்தது அலர்ட் ஐஸ். அலர்ட் ஐஸ், விழிப்புள்ள கண்கள். அடுத்து ஐ கான்டாக்ட். ஐ கான்டாக்ட். இப்ப இந்த இடத்துல பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பெரும்பாலும் அனிமல் கிங்டத்துக்கு கண்ணு பிரதானமானது. நம்ம கிருபாஷினி பாடம் நடத்தும் போது கூட பிளான் கிங்டம் பெரும்பாலும் அது சர்வைவலுக்கு அதனுடைய இது எல்லாத்துக்கும் கண்ணு பிரச்சனை தெளிவா இருக்கணும். கண்ணு சம்பந்தப்பட்டதா இருக்கும், கண்ணு உடன்பட்டதா இருக்கும், உடன்பாடு உள்ளதா இருக்கும். ஏன்னா அது அனிமல் கிங்டத்துல அட்டென்ஷன். அடுத்த என்ன வார்த்தை சொன்னீங்க? அட்டென்ஷன் சீக்கிங். அதுல நீங்க அட்டென்ஷன் சீக்கிங். SWKING. கவனத்தை கோரும். அட்டென்ஷன் சீக்கிங். அடுத்து கீழே வார்ம், சூடான. வார்ம். ஏன்னா அனிமல் வந்து எப்போதும் 37 டிகிரி சென்டிகிரேடு சூடுல இருக்கும் இல்லையா? நன்றி நன்றி. ரைட் வைக்க. அலர்ட் ஐஸ், கண் அப்படியே துருதுருன்னு இருக்கணும், இருக்கும். ஐ கான்டாக்ட். பொதுவா ஐ கான்டாக்ட்னா கண் தொடர்பு எது இருக்கும். அனிமல் கிங்டத்துல கம்ப்ளைண்ட், பிரசன்டேஷன் கம்ப்ளைண்ட் தன்மையில கண் தொடர்பு இருக்கும் இல்லையா? இப்ப பாத்துங்க, கண்ணு அப்படியே எனக்கு கொட்டிக்கிட்டே இருக்கு, கண்ணு எனக்கு ஒரே தெரியுது, அப்படி பங்களா தெரியுது, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுங்களேன். யாருக்கு கண்ணு இருக்கும்? விலங்கினத்துக்கு தான் கண்ணு இருக்கும் இல்லையா? அதை வச்சு இது அனிமல் கிங்டத்துல இவங்களுக்கு மருந்து அனிமல் கிங்டத்துல வரும் அப்படின்னு முடிவு பண்ணி போயிடும். இதுதான் டிஃபரன்சியேஷன் சொல்றது. ஒரு பேஷண்ட்டை அந்த டிஃபரன்ஸுக்குள்ள, அந்த கிங்டத்துக்குள்ள அடைக்கிறது எப்படின்னா இதை வச்சுதான் அதுக்குள்ள அடைக்கிறது. அனிமல் கிங்டத்துல என்ன நிறைய மருந்து இருக்கு, அது எந்த மருந்துங்கிறது அப்புறம் அது டிஃபரன்ஸ் பண்றது. இந்த கிங்டத்துக்குள்ளே டிஃபரன்ஸ் பண்ணி அவங்கள இந்த இதுல இந்த பட்டியலில் அடைக்கிறதுங்கிறது இருக்கு தெரியுமா? அந்த அட்டவணை இப்ப போட்டிருக்கோம்ல, கிராண்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மினரல் கிங்டம், இந்த அட்டவணைக்குள்ள அடக்குறது, இதுக்குள்ள அடக்குறது. இப்படி அடக்குற ஒரு தன்மைக்கு தான் அடிக்கடி நான் ஒரு விடுகதை சொல்லுவேன். என்ன, நம்ம ஹோமியோபதி மருந்தை எப்படி தேர்வு பண்ணணுங்கிறது ஒரு விடுகதை கூட நாம சொல்லுவேன். பச்சை பசேல் என்று இருக்கும் பாகக்காயும் அல்ல, பக்கமெல்லாம் உள்ளிருக்கும் பலாக்காயும் அல்ல, உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் அல்ல, உருக்கினால் நெய்வடியும் வெண்ணையும் அல்ல, அது என்ன அப்படின்னு. அதாவது பச்சை பசேல்னு இருக்கும், பக்கமெல்லாம் முள்ளு இருக்கும், உள்ளே வெளுத்திருக்கும், அந்த உள்ளே வெளுத்திருக்கிறத உருக்குனா நெய் வடியும். இப்படி ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருள் ஆமனுக்கு. இந்த ஆமனுக்க இப்படி ஒரு விடுகதை மூலமா கண்டுபிடிக்குது. அதுதான் அப்ப அவர் யாரு என்பதை, என்ன கிங்டம் என்பதை, என்ன ரெமடி என்பதை, மெட்டியா மெடிக்கல என்ன ரெமடி என்பதை இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி தான் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ரைட். அடுத்தது மினரல் கிங்டத்துக்கு வாங்க. சொல்லுங்கய்யா. அனிமேஷனே இதுல கொடுத்துருக்கு. அனிமேஷன்னா நம்ம உருவாக்கம் பண்றது. அனிமேட்டட்னா உருவாக்கம் பண்ற அனிமேஷன். விலங்கு மாதிரி, மனிதன் மாதிரியே அனிமேஷன் நம்ம டிவில பாக்குறீங்களா, அந்த இதுதான் அனிமேட்டட். அனிமேஷன் உருவாக்கம் பண்றது, நாமளே இது பண்ணி. ஓகே ஓகே. அடுத்தது மினரலுக்கு வந்துருங்க. பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ்ல மினரல் கிங்டத்துக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறது. இந்த கம்ப்ளைண்ட் வந்து பர்டிகுலர்ஸா இருக்காது. இப்ப நான் அதையும் மிக முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் பார்த்தோம்ல நம்ம ரவுண்டடுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, உருண்டையா. பர்டிகுலர் என்னன்னா அது டியூமர்ஸா இருக்கலாம், புரியுதா? டியூமர்ஸ்ன்னு சொன்னாதான் கட்டி. அது இன்னும் பர்டிகுலர்ஸா போனோம்னா கொழுப்பு கட்டியா, ரத்த கட்டியா, சீர்கட்டியா, இன்னும் பர்டிகுலர்ஸா போகணும். இப்ப இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா காமனா தான் சொல்லும், ரவுண்டா இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ரவுண்டா இருக்கும்.
இடம் விட்டு இடம் மாறும். இடம் விட்டு இடம்னா வழிதான் மாறும். சில இப்ப நான் சொன்னேன்ல கம்ப்ளைண்ட்ஸ், அது கூட இடம் விட்டு இடம் மாறுது. நான் உங்களுக்கு ஒரு இப்ப கேஸ் சொல்லியிருக்கிறேன். என்ன கேஸு? அந்த தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் உங்க அப்பா கல்லூரியில் அந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுது. எங்கள் கேண்டீன் கம்பெனி கேண்டீனில் ஒர்க் பண்ணுற ஒரு நீலமேகம்ங்கிறவர், அவருக்கு அப்பாவுக்கு அந்த இதயத்துக்கு பக்கத்தில் ரத்த கட்டி, தமணியினுடைய மகாத்தமணி அரோட்டா இருக்குல்ல, அயோட்டா, அந்த மகாத்தமணி வளைவில் உள்ளக்கு இருக்கு. ஆப்ரேஷன் பண்ண முடியுது, ஆபத்து இல்லையா? அது இப்போ பிரச்சனையா இருக்குன்ட்டு மருந்து கொடுத்து பெயின் கில்லர் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. அவரை பார்க்க போறாருன்னு சொன்ன போது, அவர் சந்திச்ச போது அவர் சொன்னாரு, கரித்துள்ள பல்லு விளக்கு சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா? கரித்துள்ள பல்லு விளக்கு சொல்லுங்க. அந்த கட்டியை அப்படியே காலுக்கு கொண்டு வந்துருச்சு. கட்டிய காலுக்கு கொண்டு வந்துருச்சு. இதுதான் வாண்டரிங். அப்ப இந்த இதயத்துக்கு பக்கத்துல இருக்கிற கட்டிய காலுக்கு கொண்டு வருதுன்னா எந்த மருந்து? கார்போவெஜ். இதுதான் அதுல இருக்கும். அதுதான் கரித்துள்ள பல்ல விளக்கு சொன்னேன். கார்போஜில அப்படி ஒரு சிம்டம் இருக்கிறதுனால தான் கரித்துள்ள பல்ல விளக்கு சொன்னேன். கரித்துள்ள பல்ல விளக்குன்னா கீழே காலுக்கு கட்டி வந்துச்சு. அவரு என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்னா, காலெல்லாம் கட்டி வந்துருச்சு சார் அப்படின்னாரு. நான் தான் இப்ப சொன்னேன், காலெல்லாம் கட்டி வந்திருக்கு, அந்த கட்டி அந்த இடத்துல இருக்கான பாத்தியா? மறுபடியும் ஃபோன் போட்டு செக்அப் பண்ணி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கட்டியே கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்களே அசந்து போயிருக்காங்களா, என்ன ஆச்சு, எப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஒன்றும் பண்ணல, நீங்க கொடுத்த மருந்து தான் சாப்பிட்டேன்னு சொல்லி வந்திருக்காங்க. அவனுக்கு தெரியும் அந்த மருந்து அப்படி செஞ்சிருக்காதுன்ட்டு. நம்ம கரித்துள்ள பல்லு இருக்கிற அந்த கார்போவேஜ் கரின்னு சொல்லல, கார்போவேஜில் சொல்லியிருக்கு. அந்த அனுபவத்துல தான் நம்ம சொல்றோம். அந்த கேஸை நம்ம கண்ணால பார்க்கல, கேள்விப்பட்டு போன் அடிச்சு சொல்லி இப்படி பல்லு விளக்கு சொல்லு, காலையிலும் மாலையிலும் பல்லு விளக்கு சொல்லுவோம். அப்ப அந்த கட்டியே இடமாற்றி கொண்டு வருது வாண்டரிங். அது பிளான்ட் கிங்டத்துல தான் பண்ண முடியும், செய்ய முடியும். புரியுதுங்களா? இப்ப நீங்க மினரல் கிங்டத்துக்கு வந்துருங்க. பிரசன்டேஷன் ஆஃப் அனிமல்ஸ் மினரல் கிங்டத்துக்கு வந்துருங்க. ஆர்கனைஸ்டு ஒரு கம்ப்ளைண்டோ என்ன ஒரு சிம்டமோ எதுவாக இருந்தாலும் இந்த தன்மையில இருக்கும் மினரல் கிங்டத்துல. எப்படி ஆர்கனைஸ்டு? என்ன ஆர்கனைஸ்னா ஆர்கனைஸ் ஏற்பாடு பண்றோம்ல, ஒரு அமைப்பா இருக்கும் ஏற்பாடு பண்றோம்ல, அமைப்பாய் திரளுவோம் அப்படின்னு. அமைப்பா திரளாத கண்ணாமனா கச்சாமச்சான்னு இருந்தாவே வெற்றி கிடைக்காது. ஒரு 10 பேர் இருந்தாலும் கான்ஸ்டன்டா இருந்தாலும் பாருங்க அசங்குதான். மேதகு பிரபாகரன் தம்பி தலைவர், சர்வதேச தமிழர்களுடைய தலைவர், எல்லாரும் ஒரு அமைப்பா வச்சிருந்தாரு. அமைப்பா வச்சிருந்திருக்கு தெரியுமா? சிலோன்ல இருந்து ஒரு காய் போட்டுக்கிட்டு இங்க ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆன்மீக சொற்பொழிவு. அவர் இலங்கையை சார்ந்தவர், தமிழர். அவர் பேர் எனக்கு போகல. அவர் முகத்தை பார்த்தாவே ஒரு லேடி முகம் மாதிரி இருக்கும். நான் அவரை இப்படி சொல்றேங்கிறதுக்காக இல்லை, அவங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்காக சொல்றேன். அவர் பேரு நல்ல பேரு எனக்கு இப்போதைக்கு ஞாபகத்துக்கு இல்லை. அவர் பிரச்சாரத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு, விடுதலை புலிகள் அவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு அவங்க மக்கள், யாழ்ப்பாணத்து மக்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன தவறு, ஒரு பொண்ணை ஒரு பையன் கற்பழிச்சான், அங்க ஒரு திருட்டு நடந்துச்சு, இப்படி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கத்தானே நடந்தது அப்படிங்கிறது எதுவுமே ஒண்ணு கிடையாது. யாழ்ப்பாணத்தை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு செய்துட்டு இருக்கும்போது பசிப்பட்டினி கூட கிடையாது. அவரு அந்த சொற்பொழிவு, இதை நாங்க நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆனா அந்த பகுதியிலேருந்து வந்த இங்கே ஆன்மீக சொற்பொழிவாற்று ஒருத்தர் இந்த கருத்தை சொல்றாரு. என்ன காரணம்? அமைப்பாய் திரளுவோம். நீங்க அமைப்பாய் இருந்தீங்கன்னா எந்த குற்ற செயலுக்கும் ஆளாக மாட்டீங்க, நீங்களும் எந்த குற்றமும் செய்ய மாட்டீங்க, யாரையும் செய்ய விட மாட்டீங்க. அதுதான் சொல்றேன். இதை பெரும்பாலும் தமிழ்நாட்டுல அமைப்பாய் திரளுவோம்ங்கிற வார்த்தையை அதிகம் யூஸ் பண்றது எழுச்சி தமிழர் திருமாவளவன் தான். அவரு தான் அந்த மக்களை அவர் கட்சிக்காரங்களுக்கு எப்படி கொள்கையை சொல்லி 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 இன்னைக்கு ஒரு ஆர்கனைசடா ஸ்ட்ராங்கா, தெரியுமா? எதுக்கு சொல்ல வரேன்னா, மினரல் கிங்டம் உள்ளவங்க தான் அப்படி அமைவாங்க, அப்படி சொல்லுவாங்க, அப்படி செய்வாங்க. இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா எந்த மருந்து அவருக்கு வரணும்? மினரல் கிங்டத்துல தான் வரும்.
கண்டிப்பா அவருக்கு பாஸ்பரஸ் தான் வரும். அந்த மாதிரி சூழ்நிலை. அதனால எழுதிங்க ஆர்கனைஸ்டு. அடுத்ததுக்கு கீழே ஸ்ட்ரக்சர்டு கட்டமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரக்சர்டு. அதற்கும் கீழே பர்சன்டேஜஸ். நான் ஏற்கனவே மேலக்கிண்டத்துல எப்படி இருப்பாங்க அப்படியே புள்ளி விவரத்தோட துல்லியமா பேசக்கூடியவர்கள் இல்லையா. எடுத்தங்கத்துன்னா கண்டது மாரி பேச மாட்டாங்க. மினரல் கிங்டத்தினுடைய பேஷண்ட் எப்படி வலிக்குது அப்படின்னா, மருந்து கொடுத்தோன்னே என்னாச்சு அப்படின்னா, ஒரு 20% பரவாயில்ல சார், மீதி 80% தான் சார் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இப்படி சொன்னாவே அவர் மினரல் கிங்டம். நம்ம கொடுத்துருக்கிறது அலுமினியம் கிங்டோ இல்லை பிளான் கிங்டமோ மருந்து கொடுத்துருப்போம். அப்போ நம்ம தப்பா மருந்து கொடுத்துருக்கோம்னு அர்த்தம் இல்லையா. முதன்மையா வந்துச்சு, ஒரு மருந்தா வந்துருச்சு கொடுத்துருப்போம். இப்போ நான் சொன்னேன்ல, அந்த கருவறு பேஷண்ட்டு கோலசீத்து கொடுத்துருக்கணும், நான் லேக்டோசிஸ் கொடுத்துட்டேன், அனிமல் கிங்டம் கொடுத்தேன். அவங்க சேலஞ்சுன்னு சொன்னதுனால இல்ல, அப்ப அவங்களுக்கு டிரான்சண்டா பிளான் கிங்டம் தான் இது அவங்களுக்கு இல்லையா. அப்ப இந்த 20% நல்லா இருக்கு, மீதி 80% அப்படி சொல்றாருன்னா, அவருக்கு நம்ம அந்த 5 மருந்துல அந்த என்ன மினரல் ரெமடி அதை கொடுத்துருக்கணும்னு மறுபடி கொடுக்கலாம், தப்பு இல்லை, சரியாகும். அப்படி புள்ளி விவரத்தோட சொல்லக்கூடியவர்கள் பர்சன்டேஜஸ். சொல்லுங்க ஐயா. ஐயா, ஒருத்தருக்கு வந்து பிளான் ரெமடி வருது, மற்ற ரெண்டையும் ஒதுக்கிட்டு இதை எடுக்க சொன்னீங்கல்ல, அது எப்படி ஒதுக்குறது? இத தனியா உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த பாடத்தை அட்டவணை முடிச்சுட்டு இந்த பாடத்துல எப்படி ஒதுக்குறது, பிளான் ஒதுக்குறது அப்படிங்கிறது, நீங்க இந்த கேரக்டர் இருந்தாவே அதை செலக்ட் பண்ணிட்டா மீதி ஒதுங்கி போயிடுமே. என்ன சொல்றது? அதான் சொல்றேன், மருந்து நீங்க தேர்வு பண்ணும் போது மருந்து ரூப்ரிக் போட்டு அவங்க சொன்ன சிம்டத்தை 30 சிம்டத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ரூப்ரிக் போட்டா மருந்து வரும் இல்லையா. மருந்து வர்றதுல ஒரு 10 மருந்து முதல்ல வர்ற 5 மருந்து எடுத்துக்கிட்டு நான் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அது ஒரு மெத்தடு. எப்படின்னா, சைடு ரெமடி அவங்க என்ன சைடு அப்படிங்கிறது, ஹாட் ரெமடி, கோல்ட் ரெமடி, ஃபீமேல் ரெமடி, என்ன மியாஸ்மெட்டிக்கு, அப்புறம் அஃபினிட்டிஸ் சொல்லியிருக்கிறேன் பாடம் இல்லையா, அஃபினிட்டிஸு, இந்த மாதிரி அதெல்லாம் செலக்ட் பண்ணும்போது இன்னொன்று இவரு கொரட்டு சீனிவாசன் சொன்ன ஒரு செமினார்ல, சென்னை செமினார்ல சொன்னதை இன்னும் அதுவும் கணக்கில் எடுத்துக்கிறேன். எந்த பேஷண்ட்டு அவங்க எந்த ப்ரெடாமினன்ட் கம்ப்ளைண்டா வந்தாங்களோ அந்த கம்ப்ளைண்ட் நீ செலக்ட் பண்ற மருந்துல இருக்கணும், அதையும் கணக்கில் எடுத்துக்கிறேன். புரியுதா? இப்படிதான் மருந்து தேர்வு பண்ணியாச்சு. அந்த மருந்து இவங்களுக்கு சரியா அப்படின்னா இந்த கிங்டத்தில் சொல்லப்பட்டதை வச்சு கூட நீங்க உரைச்சி பார்க்கலாம். இந்த கிங்டத்தில் வச்சு உரைச்சி பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இப்போ நான் சொல்றேன்னே, பாடம் நடத்தும் போதே சொல்றேன்ல, என்ன பர்சன்டேஜஸ் அப்படின்னு, அந்த பேஷண்ட்டுக்கு அனிமல் கிங்டமோ பிளான் கிங்டமோ மருந்து கொடுத்துருக்கோம். நம்ம எப்படிங்க மருந்து சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரு கரெக்டா 20% கிளியர் ஆயிடுச்சு, இன்னும் 80% இருக்கு, இன்னும் அந்த 80% ஒருவேளை இந்த 30 டேஸ்க்குள்ள கிளியர் ஆயிடுச்சுன்னா 100% கியூர். இப்படி புள்ளி விவரமா அப்படியே கரெக்டா சொல்றான்னு வச்சுக்க, அவருக்கு கொடுத்த மருந்து அனிமல் கிங்டம் பிளான் கிங்டம் கொடுத்தோம்ல, அது தப்புன்னு நல்லா தெரியும் நமக்கு. அவருக்கு மினரல் கிங்டம் கொடுத்துருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அவருக்கான மருந்து தேர்வுல ஒரு 5 மருந்துல இப்ப இந்த மருந்து மினரல் கிங்டமா அதை எடுத்து கொடுத்தோம்னா ஒர்க் ஆகும். இப்படி செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அதுக்குதான் சொல்ல வரேன். அப்ப அந்த பேஷண்ட் புள்ளி விவரத்தோட துல்லியமா பேசக்கூடியவர்கள் என்பதுதான் இந்த டிஃபரன்சியேஷன் கிங்டத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது. ஓகே, சரி, அடுத்து எழுதிங்க. பர்சன்டேஜஸ்க்கு அடுத்தது சிஸ்டமேட்டிக், முறையான, அதுக்கும் கீழே எக்ஸாக்ட்னஸ், துல்லியமான என்ன, கன்ஷூட் சிமிலிமம்னு நம்ம சொல்லுவோம். எப்படி துல்லியம் அப்படின்னா, அதுக்கு ராமாயணத்துல மகாபாரதத்துல ஒரு கதை வரும். மகாபாரதமே கதை, அதுல ஒரு கதை வரும். எப்படி கதை வரும்னா, நகுலன், சகாதேவன், வீமன், அர்ஜுனன் இப்படிலாம் இருக்கான்ல,
அந்த துரோணாச்சாரி என்ன பண்ணுவாராம், அந்த மரத்துல ஒரு கிளி உட்காந்துருக்கும். இந்த வில்வத்தை இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த கிளிய அடிச்சு வீழ்த்தணும். புடி, என்ன தெரியுது உனக்கு அப்படிங்கிறது அப்படின்னு கேட்பான் நான் வீமனை. இவர் யாரு? துரோணாச்சாரி. எனக்கு அந்த மரம் தெரியுது, கிளை தெரியுது, அது நடுவில் ஒரு கிளி உட்காந்துருக்கு. சரி, வில்ல போட்டுட்டு இருந்தாண்டவா அப்படிம்பாரு. அடுத்தது நகுலன் எடுக்க சொல்லி பார்ப்பான். உனக்கு என்ன தெரியுதுன்னு. இவனு என்ன பண்ணுவான், இந்த கிளி இருக்கு, பக்கத்துல ஒரு இலை இருக்கு, பக்கத்துல ஒரு மாங்காய் கூட தங்குது, இப்படி சொல்லியிருக்கான். நீ வெளில போட்டுருவ அப்படின்னு. இப்படியே சொல்லிட்டு வரும்போது அர்ஜுனனை மட்டும் கடைசி அர்ஜுனன் பீரியட் வரும்போது வில்ல எடுத்து என்ன தெரியுதுமே, எனக்கு அந்த கிளியினோட கழுத்து மட்டும்தான் தெரியுதுமா. அடியும்பாரு. ஏன்? இதுதான் துல்லியம். எதை நோக்கி அவன் நம்ம அம்பு எழுதணுமோ அது மட்டும்தான் கவனத்துல இருக்கணும், அது மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிறது. இவங்களாம் அம்பு எடுத்தாங்களே, ஏன் அடிக்க சொல்லல? அவன் எது எது தெரியுது, கண்ணு இருக்கு, இலை தெரியுது, கிளை தெரியுது, மாங்காய் தெரியுது, அந்த கிளி தெரியுது, முழு கிளியும் தெரியுது அப்படின்னு சொன்னா அவன் எதை அடிப்பான்? அதனால நீ சரியில்லை அப்படின்னு ஒதுக்கிடுறாரு. எதுக்கு சொல்ல வரோம்னா, அந்த எக்ஸாக்ட்னஸ்ன்னு சொல்றோம்ல, துல்லியமா நமக்கு எது தேவையோ அதை மட்டும் போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறது இல்லை. எக்ஸாக்ட்னஸ். அதுக்கு கீழே எழுதிங்க இருக்கு ரிட்டர்ன் பாயிண்ட்ஸ். ரிட்டர்ன் பாயிண்ட்ஸ் என்னன்னா, புள்ளி விவரத்தோட துல்லியமா பேசுறது. மேடை பேச்சு பேசும்போது குறிப்புகள் எடுத்துக்கிட்டு போய் பேசுறது இருக்கு தெரியுமா, அந்த தன்மை. ரிட்டர்ன் பாயிண்ட்ஸ், எழுதப்பட்ட புள்ளி விவரங்கள். இந்த எழுதப்பட்ட புள்ளி விவரங்களோட உங்களுக்கு மினரல் நம்படி தான், புரியுதா? அந்த மாதிரி. அடுத்து பாருங்க, நம்பர்ஸ், எண்கள். கீழே நம்பர்ஸ். இதுதான் மினரலுடைய பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். மினரலுடைய பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். அடுத்த கேரக்டர் ஹெட்டு வாங்க. அடுத்த நம்பர் என்ன? 1 2 3 4 5. 5வது கீழம்புல 5ன்னு போட்டு நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட். இது வரையும் இதுக்கு முன்னாடி பார்த்தது பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட். நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட் என்ன? புகாரின் தன்மை. அது என்ன? பிரசன்டேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ், புகார்களை வழங்குதல். பிரசன்டேஷன், வழங்குதல். எந்த இது? புகார்களை வழங்குதல். எப்படி வழங்கும்? இப்படிலாம் வழங்கும். ரவுண்டா வழங்கும், வாண்டரிங்கா வழங்கும், அனிமேட்டடா வழங்கும், சிஸ்டமேட்டிக்கா வழங்கும், இப்படிங்கிறதெல்லாம் வழங்குறது இல்லையா? இப்ப புகாரினுடைய தன்மை, நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்கும் எழுதிட்டீங்களா? இந்த நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ல பிளான்ங்கிறதுக்கு வாங்க. அந்த கட்டத்துக்கு வந்துருங்க, பிளான்ங்கிறதுடைய கட்டத்துக்கு. அதுக்கு நேரம் எழுதிங்க சென்சிட்டிவிட்டி. இங்கேயும் வருது சென்சிட்டிவிட்டி. உணர்திறன். உணர்திறனும் ஒரு கம்ப்ளைண்ட் தானே, குணம் தானே, என்ன கேரக்டர் தானே. கம்ப்ளைண்டாவும் இருக்கு, குணமாவும் இருக்கு, கேரக்டராகவும் இருக்கு, சென்சிட்டிவ். அதுக்கும் கீழே எழுதிங்க மெனி மொடாலிட்டிஸ். மெனி மொடாலிட்டிஸ். இந்த தாவர மருந்துகள்ல கிங்டத்துல தான் நிறைய மொடாலிட்டிஸ் இருக்கு. பிளான்ட் கிங்டத்தை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா அதை டிஃபரன்ஸ் பண்றதுக்கு ஒரு மருந்து இன்னொரு மருந்தை டிஃபரன்ஸ் பண்ண மொடாலிட்டி தெரிஞ்சுக்கணும் அவசியமா. அதுக்கு ஈபினாஸினுடைய மெட்டியமெடிக்க படிக்கணும். ஈபினாஸினுடைய மெட்டியமெடிக்க படிக்கணும். இந்த அட்டவணையும் நீங்க மனசுல வச்சீங்க, தரவு பண்ணீங்க. ஏன்னா இதுல இருந்து கிங்டத்தை வேறுபடுத்திட்டா அப்புறம் பிளான் கிங்டத்தை மருந்து பார்த்துக்கலாம். பிளான் கிங்டத்துக்கு மருந்துல ஒரு 5 மருந்துல என்ன 2 3 இருக்கும், 2ல எதை கொடுக்குறது? அதுக்கு 2 மொடாலிட்டி டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்படிதான். இப்போ நீங்க கேட்டீங்களே எப்படி தேர்வு பண்றது, எப்படி விளக்குறதுங்கிறது இப்படிதான் பண்ணணும். ஒரு மருந்தை தேர்வு பண்ணுறதுக்கு பர்டிகுலர்ஸா போயிடணும். காமன்ல இருந்து தேட முடியாது. காமன்ல இருந்து பர்டிகுலர்ஸுக்கு போகணும். பர்டிகுலர்ஸ்ல இருந்து தான் காமன் வரும். நிறைய பர்டிகுலர் சேர்ந்து தான் பல தனியானது சேர்ந்து தான் பொதுவானதா வரும். நான் தமிழ்ல சொல்றேன். பல தனியானதுகள் சேர்ந்து ஒட்டுமொத்த பொதுவானதா இருக்கும். ஒரு பொதுவானத்திலிருந்து தனியானதை கண்டுபிடிக்க முடியும், தேர்வு பண்ண முடியும். இது ஏற்கனவே இயங்கியல் கோட்பாடுல நடத்தி இருக்கிறேன் உங்களுக்கு, புரியுதா? அந்த மாதிரி. இப்ப
மெனி மொடாலிட்டிஸ்க்கு கீழே எழுதிங்க. இன்ஃப்ளூயன்ஸ்டு ஈஸிலி பாதிக்கப்படுகின்றன. இன்ஃப்ளூயன்ஸ்டு ஈஸிலி. மெனி மொடாலிட்டிஸ்னா பல முறைகளில் எளிதில். மாறுபாடு, அதிகமான மாறுபாடுகள். மெனி மொடாலிட்டிஸ்ங்கிறது அதிகமான மாறுபாடுகள் பிளான் கிங்டத்துல தான் இருக்கும். அடுத்து கீழே இன்ஃப்ளூயன்ஸ்டு ஈஸிலி. அதற்கும் கீழே நீங்க குயிக் ரியாக்ஷன், விரைவான எதிர்வினை. மினரல் கிங்டத்தை விட அனிமல் பிளான் கிங்டம் தான் குயிக் ரியாக்ஷன் ஏற்படும். ஆனா மினரல் கிங்டம் தான் என்ன வேலை செய்யறது, நிலைமை நோக்கி போகிறது நல்லா தெரியும், நமக்கு தெளிவா தெரியும். இதுதான் நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்னுடைய பிளான் கிங்டத்துல நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட். இந்த 4. அடுத்தது அனிமல் கிங்டத்துக்கு வந்திருக்காரு. நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட், அனிமல் கிங்டம். இந்த ஒரு லைனை மட்டும் முடிச்சுட்டு இன்னைக்கு பாடத்தை முடிச்சுக்கோ. அதுக்கு மீதி இருக்கிற தலைப்புகள்லாம் நாளை வகுப்புல செய்வோம் இல்லையா? நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்டுக்கு அனிமல் கிங்டத்துக்கு வந்துருங்க. ப்ராப்ளம் இன் அது வாசகம் மாதிரி இருக்கு, அப்படியே எழுதிங்க. ப்ராப்ளம் இன் அட்ராக்டிவ்னஸ் அண்டு காம்படிட்டிவ்னஸ். ப்ராப்ளம்ஸ் இன் அட்ராக்டிவ்னஸ் அண்டு காம்படிட்டிவ்னஸ் என்ன அர்த்தம்? கவர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையில் சிக்கல்கள். கவர்ச்சி இருக்கும், போட்டித்தன்மை இருக்கும், சிக்கலும் இருக்கும். எது நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ல. அனிமல் கிங்டத்தின் நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ல என்ன ப்ராப்ளம் எப்படி இருக்கும்னா, கம்ப்ளைண்ட் அட்ராக்டிவா இருக்கும், காம்படிட்டிவா இருக்கும். புரியுதா? இப்ப நான் சொன்னேன்னு அந்த ரத்த கட்டி தமனி குழாய்க்கு பக்கத்துல இருக்கு. அது கேள்விப்பட்டோம்னா எப்படி இருக்கு நமக்கு? அது கேள்விப்பட்டோம்னா எப்படி இருக்கு? இடம் மாறுறதுக்கு நம்ம கரித்தூள் பல்ல வழக்கு இது பண்றதுக்கு இடம் மாற்றி இருந்தோம். இப்ப அந்த கட்டியை கரைச்சி வெளியே தள்ளணும் அப்படின்னா, கட்டியை பார்த்து ஏப்பா என்னப்பா அப்படி இருக்கு அப்படிம்பாங்க. காலில் ஒரு கட்டியோ இந்த இடத்துல வச்சுன்னா என்ன என்னப்பா அப்படி இருக்கு வச்சுட்டு இருக்கிற மினிட்டா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போப்பா அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? ப்ராப்ளம் இன் அட்ராக்டிவ்னஸ் அண்ட் காம்படிட்டிவ்னஸ். அட்ராக்டிவ் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், அட்ராக்டிவா இருக்கும். காம்படிட்டிவ் போட்டித்தன்மையா இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட் போட்டித்தன்மையா இருக்கும். அந்த மாதிரி கவர்ச்சி மற்றும் போட்டித்தன்மை சிக்கல்கள். ஐயா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. மான சிங்கம் புலி விரட்டுது, அதை சொல்லாம சிறுத்தை புலி, அதை சொல்லாம ஐயா? மான சிறுத்தை புலி விரட்டுறது. மான சிறுத்தை புலி வேட்டையாடுது. நீங்க அதை எதுக்காக கொண்டு வரீங்க? எதுக்கு சொல்லலாங்கிறீங்க? மான் வந்து அட்ராக்டிவா இருக்கும், காம்படிட்டிவ் வந்து இது இது சிறுத்தை புலி சாப்பாட்டுக்காக விரட்டுறது. இது அது போட்டி சிக்கல். அது ரெண்டு இருக்கும். மானை வந்து சிங்கமோ புலியோ சிறுத்தையோ வேட்டையாடுதுன்னா பசிக்காக தான் வேட்டையாடும். நீ அழகா இருக்கிற, கொம்புலாம் அப்படி இருக்கு, புள்ளிலாம் இருக்கு, இந்த காட்டுக்கு போய் அழகா இருக்க, எனக்கு பொறாமையா இருக்குன்னு போய் வேட்டையாடுறது இல்லை. அப்படியே வேட்டையாடுறாங்கனாக்கா சிறுத்தையோ புலியோ சிங்கமோ ஒரு மானை மட்டும் அடிக்காது. அன்னைக்கு பசிக்கு இலக்கு அந்த கூட்டமே மானு பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா எந்த மானை இலக்கு வைக்குதோ அந்த மானை தான் துரத்தும். அந்த கூட்டத்துல பக்கத்துல நிக்கிற மானு இருந்துட்டு இருக்கும், அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கும் அந்த ஓடுற மாடை துரத்திக்கிட்டு. நீங்க பாருங்க, அந்த பூனை குடும்பத்துக்கு இப்படி ஒரு குணம் உண்டு. பூனை குடும்பம் நான் இப்ப இந்த பாடத்தோட ஒட்டி உங்களுக்கு அதை சொல்றேன். என்ன, பூனை குடும்பத்துல சிங்கத்துக்கோ புலிக்கோ சிறுத்தைக்கோ அந்த கூட்டத்துல எந்த மானை மேய்ஞ்சிட்டு இருக்கும், நிறைய மானு, பெரிய மானு இருக்கும், சின்ன மானு இருக்கும், மீடியம், எந்த மானை குறி வச்சு இதை தாக்கணும்னு குறி வச்சிருச்சோ அந்த மானை தான் துரத்தும். ஓடும் போது எல்லா மானும் ஓடும், பக்கத்திலேயே ஒரு மானு ஓடிக்கிட்டு இருக்கும். அது தூரத்துல போயிடுச்சு, அதை விட்டுருவோம், இதை பிடிச்சுக்கோன்னு பிடிக்காது, அப்படி பிடிக்காது. இதுதான் அந்த பூனை குடும்பத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சம். இலக்கு. நன்றிங்க. நன்றி. அதான்
ஓகே. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அட்ராக்டிவ்ல அப்படி நீங்க இந்த காட்டுல ஒரு அழகா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எங்களுக்கு சரி சகிக்கல அப்படின்னா எல்லா மானையும் அடி சாவடிச்சு க்ளோஸ் பண்ணிடும். அது வேட்டையாடுறது பசிக்காது அப்படின்னாரு. சரி, ஓகே, நன்றி. அடுத்தது வாங்க. நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ல மினரல் கிங்டம். நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ல மினரல் கிங்டம். அதுவும் ஒரு வாசகம் மாதிரி இருக்கீங்க. ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்ட்ரக்சர். ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்ட்ரக்சர். ப்ராப்ளம் கூட ஸ்ட்ரக்சரா இருக்கும். கீழே கிரானிக். எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் மினரல் கிங்டமா இருந்தா கிரானிக் தன்மையில தான் அது இருக்கும். கிரானிக். நீங்க சில கட்டிகளை, சில கட்டிகள் இருக்குல்ல, சீர்கட்டிகள், இல்ல ஏதோ ஒரு கட்டி இருக்கு. நீங்க அந்த கட்டிய ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா தேன் கூடு மாதிரி அப்படியே அரையறையா இருந்து அதுல சீழ் அப்படியே வருதுன்னு வச்சுங்க. தேன் கூடு மாதிரி. அதுக்கு கண்டிப்பா அதுக்கான மருந்து அபிஸ்மெல். ஒண்ணு புரிஞ்சுங்க. இந்த கட்டிக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன மருந்துன்னா அந்த கம்ப்ளைண்டினுடைய தன்மையை நீங்க எடுத்து என்ன ஒரு கண்ணாடியிலயோ மைக்ரோஸ்கோப்லயோ வச்சு பார்த்தா, அது சீரை வச்சு எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த கட்டியே அப்படியே வச்சு பார்த்தாலும் சரி, அப்படியே தேன் கூட்டு அறை மாதிரி அப்படியே அந்த எக்ஸாகன்ல அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கும். அப்ப அதுக்கு அபிஸ்மெல் மருந்து கொடுக்கலாம். புரியுதா? அதுதான் இங்க சொல்றது கிரானிக். கிரானிக்கு ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. இப்ப இது வரையிலும் நேச்சர் ஆஃப் கம்ப்ளைண்ட் வரையிலும் பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்கு. நாளை நம்மளுடைய வகுப்பை தொடருவோம். நாளைக்கு இதை முடிச்சுக்குவோம். என்ன? இதுவரையும் என்னுடைய பாடத்தை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா.